பெயல்செபுல் அது கடவுளா அல்லது சாத்தானா? பெயல்செபுல் அது கடவுளா அல்லது சாத்தானா? கடவுள். ஒரு பொடுசு சொல்லுது கடவுள்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? பெயல்செபுல் கடவுளா சாத்தானா? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நாம இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள், இப்ப நம்முடைய சமூகத்துல பிற சமயத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஐயனாரை வழிபடக்கூடியவங்க, சரிங்களா, பிரம்மனை வழிபடக்கூடியவங்க, சிவனை வழிபடக்கூடியவங்க, இஸ்லாம் சமயத்தை வழிபடக்கூடியவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப அவங்க பிரம்மன் கடவுளா இல்லையா? அவங்களுக்கு கடவுள். நமக்கு யாரு? நமக்கு என்னுடைய கேள்வி, அவங்களுக்கு ஐயனாரு, கருப்பசாமி, மாரியம்மன் அவங்கெல்லாம் கடவுளா இல்லையா? என்னப்பா அமைதியா இருக்கு? கடவுளா இல்லையா? அவங்களுக்கு நம்புறாங்க. இப்ப நாம இயேசு நம்புறது போல அவங்க நம்புறாங்க. இப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளல, அவ்வளவுதான். அந்த கடவுளை பின்பற்றல. இதே போலதான் இந்த பெயல்செபுல் என்கிற அந்த பெயர் வருது இல்லையா? இன்றைக்கு இஸ்ரேல் சமூகத்தினர் மக்கள் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேய்களின் தலைவன் ஒன்று சொல்றாங்க. எடுத்து வாசிங்க. 2 அரசர்கள் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2 முதல் எடுத்து வாசிங்க. 2 அரசர்கள் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2 முதல். அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பலகனி வழியாக கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுபிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா? போதுன பாகால் செபுபு, இங்க பெயல்செபுல், சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் பெலிஸ்தீர்களுடைய கடவுள், பெலிஸ்தீர்கள் வணங்கக்கூடிய கடவுள் என்ன அப்படின்னா பாகால் செபுபு. இப்ப அது பெயர் மாறி என்னவாக உருமாறுகிறது, எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா இயேசுவினுடைய காலத்துல பெயல்செபுல் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இஸ்ரேல் மக்கள் அந்த பாகால் தெய்வத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகால் செபுபு, அந்த பெலிஸ்திய கடவுள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேய்கள் என்று, பேய்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இங்க இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற்று தெய்வத்தை கொண்டு இயேசு ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, இங்கு தன்னுடைய மக்களுக்கு, தன்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு, சுகம் கொடுக்கிறாரு, சாத்தானின் பிடியிலிருந்து, தீய கட்டுகளில் இருந்து, தீய ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கு இயேசுவின் மீது குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ இன்றைக்கு இதை என்ன சொல்றார் ஆண்டவர்? என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா, அவங்களை விட பெரிய தெய்வம் நான், உண்மையான கடவுள் நான். என்னை நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, என்னை நம்புகின்ற பொழுது, என்னை வழிபடுகின்ற பொழுது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இப்ப இன்றைக்கு அடுத்த ஒரு கேள்வி, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல வரக்கூடிய அடுத்த ஒரு கேள்வி, இறுதி பகுதியில, ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். இப்ப வீடு சுத்தமா இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பெங்களூர்ல ஒருத்தர் கேட்டார், இப்ப வீடு சுத்தமாயிருச்சு, அப்புறம் எப்படி தீய ஆவி என் வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப உங்களுடைய பதில் என்ன? வீடு சுத்தமா, உங்க வீடு சுத்தமா இருக்குதுப்பா, அல்லது உங்களுடைய இதயம் சுத்தமா இருக்குது, உங்களுடைய இதயம் சுத்தமா தூயதாக இருக்கிறது, உடல் தூயதாக இருக்கிறது, அப்பழுக்கற்றதாக இருக்கிறது. இப்போ நம்முடைய உடல் தூயதாக இருக்கின்ற பொழுது நம்ம உடலுக்குள்ள, சரி, நம்ம இதயத்துக்குள்ள தீ ஆவி வர முடியுமா? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார் இல்லையா, ஒரு ஆவி, தீ ஆவி, ஒருவருக்குள்ள இருக்கக்கூடிய தீ ஆவி வெளியேறுகிறது, அது வறண்ட இடங்களில் அலைந்து திரிகிறது, தங்கிறதுக்கு இடம் இல்ல, திரும்பி எந்த வீட்டுக்கு எந்த வீட்டை விட்டு வெளியில போனுச்சோ
எந்த மனிதனை விட்டு வெளியே போனுச்சோ அந்த மனிதர்கிட்ட வந்து என்ன செய்யுது அப்படின்னா மீண்டுமாக வந்து திரும்பி அந்த வீட்டுக்கு திரும்பி வர பார்க்குது. இப்போ அவங்க திரும்பி வருகின்ற பொழுது அந்த வீடு தூயதாக இருக்கிறது. இப்ப ஒரு ஆள் இல்ல, இப்ப 7 ஆள் வர்றாங்க, 7 தீயாவிகள் வர்றாங்க. இது சாத்தியமா? என்னப்பா அமைதியா இருக்கிறீங்க? நீங்க நல்லவங்க தானப்பா, நீங்க நல்லவங்க தானே, உங்களுக்குள்ள கெட்டாவி வர முடியுமா? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, வீடு அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது, வீடு அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ என்னப்பா அந்த பேய் வருது, அந்த கெட்ட எண்ணம், வெளியில போன கெட்ட எண்ணம் மீண்டும் திரும்பி வருது. திரும்பி வந்தோட பாக்குது, ஏ அப்பா பயங்கர சுத்தமா இருக்குதுப்பா. என்ன பண்றாங்க அப்படின்னா 7 கெட்ட எண்ணங்கள்ல கெட்ட பழக்க வழக்கங்களை கொண்டு வருது. அது சாத்தியமா? தூயதோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். சரிங்களா? இப்ப இந்த இறை வார்த்தைக்கு இப்படி எப்படி தொடர்புபடுத்துவீங்க? வீடுதான் தூய்மையா இருந்து அழகுபடுத்தப்பட்டு, ஏதாவது இந்த இறை வார்த்தை பகுதியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் மக்கள் பல்வேறு விதமான அடிமைத்தனங்கள், இப்போ உதாரணமா எகிப்து நாட்டில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா அந்த மக்களிடம் இருந்து விடுதலை கொடுத்துட்டு வர்றார். விடுதலை கொடுத்து எகிப்து பார்வோன் மன்னிடம் இருந்து அந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுத்து சொந்த நாட்டுக்கு, அதாவது பாலும் தேனும் பொழியக்கூடிய கானா நாட்டிற்கு வந்து அழைத்து வருகிறார். இப்போ உடன்படிக்கை செய்து கொள்றார். சீனாய் மலையில உடன்படிக்கை செய்து கொள்றார். என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய நியமங்களை, என்னுடைய விதிமுறைகளை கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்வு அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை வந்து செய்து கொள்றார். இப்ப இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வெளியில சொல்றாங்க, வெளியில அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கட்டளைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பிரமாணிக்கத்தை வந்து வாழ்வாக்காம அவங்க வந்து உள்ளுக்குள்ள அழுக்கானவர்களாக வந்து இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ வீடு அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது. அது என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா வெளிவிடத்தனமான ஒரு வாழ்க்கை. இப்போ உதாரணமா இப்ப நாம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், திருப்பலியில பங்கெடுக்கிறோம், நாக்க நீட்டி நன்மை வாங்க போறோம், நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே பண்றோம், இது நம்ம செய்ய போகிறோம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா திருப்பலி முடிந்த உடனே வெளியில போறோம். வெளியில போறப்ப சக மனிதனை எப்படிப்பட்ட பார்வையோடு மனநிலையோடு நான் வந்து பார்க்கிறேன். முன்சார்பினத்தோடு பார்க்கிறோம். ஆனா கோயில்ல வேண்டோம், ஆண்டவரே நான் வந்து முன்சார்பினத்தோட இருக்க கூடாதுப்பா, கெட்ட எண்ணம் எனக்கு இருக்க கூடாதுப்பா, பொய் சொல்ல கூடாதுப்பா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுப்பா, புரணி பேசக்கூடாதுப்பா, எல்லாம் வேண்டோம். வெளியில போன உடனே 5 நிமிஷம் கூட ஆகாது, ஏய் கேட்டியாடி, நம்ம பண்றோமா இல்லையா? நானும் பண்றேன் நீங்களும் பண்றோமா இல்லையாப்பா? பிரைஸ் தி லார்ட். என்னப்பா அமைதியா இருக்கிறீங்க? நம்ம பண்றோமா இல்லையா? பல நேரங்களில் பண்றோம். சரிங்களா? அப்போ இங்கு உள்ளுக்குள்ள அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப அப்படியே கடவுளே அப்படி இறங்கி வர்றாரு, நமக்குள்ள இறங்கி வர்றாரு. பஸ்ல போனப்ப லைட்டா ஒரு ஆள் இடிச்சுட்டாரு, தெரியாம இடிச்சுட்டாங்க. கண்ணு இல்லையா, கண்ணை புடனிலையா வச்சிருக்கிற, திட்டுறமா இல்லையா? ஏய் பார்த்து போடா சொல்றமா இல்லையா? அப்ப பாருங்க, அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது. உள்ளுக்குள்ள கொஞ்ச நேரம் அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது, வெளியில போனவுடன் மீண்டுமாக வந்து உள்ளே வரக்கூடிய ஒரு நிலை. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியில வந்துட்டாங்க. 3 நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்வோன் மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா இஸ்ரேல் மக்களை துரத்தி வருகிறான். சரிங்களா? இஸ்ரேல் மக்களை துரத்தி வருகிறான். அதே போலதான் நமக்குள்ள கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மளை விட்டு வெளியில போகும். பாவ சங்கீர்த்தனத்துல தான் அறிக்கை இடுறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம பாவ சங்கீர்த்தனம் பண்றோம். என்ன சொல்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃபாதர், நான் வந்து பொறாமப்பட்டுட்டேன் ஃபாதர், என் மாமியாருக்கு மாமனாருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறேன் ஃபாதர், அவங்கள கவனிக்காம இருந்தேன் ஃபாதர். ஃபாதர்ட்ட மன்னிப்பெல்லாம் வாங்கியாச்சு. ஒரு 2 நாள் பொறுமையா இருப்போம். 3ஆம் நாள் என்ன பண்றோம்? கிளவி, உனக்கு வேற வேலை இல்லை, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்,
சொல்றோமா இல்லையா? மாமனார மாமியாரையும் பார்த்து, அம்மா அப்பா பார்த்து சொல்றோமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இப்ப ஒத்துக்கிறிய என்ன? அப்ப பாருங்க, இதுதான் பல நேரங்கள் என்ன செய்யப்படும்னா, நம்முடைய இல்லம் தூய்மைப்படுத்தப்படுகிறது, இல்லம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஒரு 2 நாளைக்கு நல்லா இருக்கிறோம், திரும்பி பார்த்தோம் என்ன அப்படின்னா 2 நாளைக்கு கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலை, கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ தகாத வாழ்க்கை முறை நமக்குள்ள வருகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வெளியில போகுது, சுத்தி முத்தி பாக்குது, திரும்பி வருது, அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது, சோதனையை கொடுக்குது, நமக்கு பாவ சங்கீர்த்தனம் பண்ணி சுத்தமா நம்ம தூய்மையான பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம், நல்லவங்கள நம்ம இருக்கிறோம். இப்ப திடீர்னு சோதனை வருது, 2 பேர் 3 பேர் சேர்ந்து வர்றாங்க, கேட்டியாடி அப்படியா இப்படியான்னு சொல்லுவாங்க. நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்து ஊதுனோம் அப்படின்னா சோலி முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு. அப்ப கெட்ட ஆவி என்ன செய்யுது அப்படின்னா, கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள் மீண்டுமாக நமக்குள்ள அப்படியே அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழல். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட எண்ணங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தில் தீய சக்திகள் நம்மை அதிகமாக ஆட்கொள்ள முயற்சிக்கின்றன, அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார் நற்செய்தியினுடைய முன் வாழ்த்தொலியில, இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது, இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான், நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது சாத்தானுக்கு அந்த அதிகாரம் இல்லை. மாறாக கடவுள் தான் என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய உடல் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் அதிகாரம் 16 அதிகாரம் 6 இறை வார்த்தை 13 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 இறை வார்த்தை 13 14 வாசிங்க. வயிற்றுக்கென்றே உணவு, உணவுக்கென்றே வயிறு, இவை இரண்டையும் கடவுள் அழித்து விடுவார். உடல் பரத்தமைக்கல்ல, ஆண்டவருக்கே உரியது, ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். அடுத்து பாருங்க, அதே 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 19 வாசிக்கிறோம். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அப்ப இந்த உடல் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. அதுதான் நற்செய்தியினுடைய முன்வாழ்த்துறையில ரொம்ப அழகா அங்கே யோவான் நற்செய்தியாளர் சொல்றார் என்ன அப்படின்னா, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன். அப்ப சாத்தானுக்கு நம்மீது அதிகாரம் இல்லை. நிறைய சோதனைகள் வரும், நிறைய துன்புறுத்தல்கள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி நம்முடைய உள்ளத்தை உயர்த்துகின்ற பொழுது அவர் பால் நம்மை ஈர்த்து கொள்வார். அதனால இந்த நாள்ல இந்த திருப்பலியில என்னகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மாறணும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். திருப்பலியில வர்றப்ப ஜெபம் செய்கின்ற பொழுது ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். 2 நாளைக்கு நல்லா இருக்கிறோம், அல்லது 2 மணி நேரம் நல்லா இருக்கிறோம். ஆனால் மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு நிலை, ஒரு விதமான போராட்டம், நெருக்கடி நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருக்கடியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்கு தேவையான வல்லமை, ஆற்றலை இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை நாம் மன்றாடுவோம்.